रुद्राय ॐ नमो भगवते रुद्राय ॐ नमो भगवते रुद्राय। मातृदेवो भव, पितृदेवो भव, आचार्य देवो भव, अस्मत् குருபியோ நமக. வணக்கம். பாயிண்ட் 41, ரோல் நம்பர் 41 பார்க்கலாம். சூரியனுடன் நெருக்கமாக இணைந்த கிரகம் அஸ்தங்கமாகி தனது காரகத்துவத்தை இழக்கிறது. புதன் தவிர மற்ற அஸ்தங்க கிரகங்களின் காரகத்துவம் ஜாதகருக்கு கிடைக்காமல் போகிறது. புதன் தவிர, ஏன்னா புதனுக்கு அஸ்தங்கம் கிடையாது. ஜென்ரலாகவே எந்த அளவுக்கு நெருக்கமாக சூரியனோட இருந்தாலும் படிப்பு பாதிக்கப்படாது. ஓகே, அதை புத ஆதித்ய யோகம்னு கூட சொல்லலாம். அதனால் புதன் தவிர மற்ற அஸ்தங்க கிரகங்களின் காரகத்துவம் ஜாதகருக்கு கிடைக்காமல் போகிறது. அதே நேரம் அஸ்தங்க கிரகங்களின் பலனை சூரியன் தனது தசாபுக்தியில் கொடுக்கின்றது. உதாரணத்திற்கு, சூரியன் சுக்கிரன் நெருக்கமாக இருக்கும்போது சுக்கிர தசையில் ஜாதகருக்கு திருமணத்தில் ஆர்வம் இல்லாமல் இருக்கும், அல்லது எவ்வளவு முயன்றாலும் திருமணம் கைகூடாது. ஆனால் தொடர்ந்து வரும் சூரிய தசையில் தடையின்றி திருமணம் நடக்கும். இது மற்ற கிரகங்களுக்கும் சொல்லலாம். இதுதான் பாயிண்ட். இது இப்போ உதாரணத்துக்கு சுக்கிரனையே எடுத்துக்கலாம். சுக்கிரன் எந்த அளவுக்கு சூரியனோட நெருங்கி அஸ்தங்கமாகுதோ அந்த அளவுக்கு சுக்கிரனுடைய காரகத்துவம் எதுலேயுமே ஜாதகருக்கு ஒரு பெரிய ஈடுபாடு இருக்காது. கல்யாணம் பண்ணிக்கிறான், என்ன பெரிய கல்யாணம் செஞ்சவெல்லாம் நல்லா இருக்கானான்னு பேச ஆரம்பிச்சிடாரு. வீடு வாங்குறியா, வீடு வாங்கலாமா அப்படின்னா, என்ன பெரிய வீடு, இருக்கிற வீடே நம்ம ஏதோ வாடகை வீடு கொடுத்து பண்ணிக்கலாம். இப்படி எது எடுத்தாலும் ஒரு விளக்கம் கொடுத்து ஒரு தத்துவம் பேசி கேட்குறவங்களுக்கே போர் அடித்து ஏண்டா வாயை கொடுத்தோங்கிற அளவுக்கு மோசமாக இருக்கும். ஏன்னா அந்த சுக்கிரன் அஸ்தங்கமாயிடுச்சு. அஸ்தங்கமாகி அதனுடைய காரகத்துவ தன்மையை ஃபுல்லாக இழந்துடுச்சு. அதில் ஜாதகருக்கு சுத்தமாக ஈடுபாடே கொடுக்காது. அதையும் தாண்டி ஒருவேளை அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ரெடின்னு அவர் வந்தாலும் பெருசாக ஒன்றும் அமையாது. இன்னொன்று, இவருக்கு ஜாதகருக்கே பெரிய ரொமான்ஸ் இதெல்லாம் ஒன்றும் இருக்காது. நார்மலாக இருப்பார் அவர். அந்த விஷயத்தில் ஜென்ரலாகவே அந்த சுக்கிரன் சம்மந்தப்பட்ட எல்லாத்துலேயுமே எய்தர் ஹில் பி 0 ஆர் வெரி மினிமம், இது போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பார். செல்ஃப் க்ரூமிங் கூட அவருக்கு பெருசாக இருக்காது. இதில் சனியும் சம்மந்தப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க. சனியே லக்னத்தில் இருக்குன்னா அவருக்கு செல்ஃப் க்ரூமிங்கில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது. காலையில் எந்திரிப்பார், அப்படியே ஏதோ ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு கையில் கிடச்ச சட்டையை தூக்கி போட்டு தலையெல்லாம் ஒன்றும் வராமல் நிறைய பேர் அது மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு செல்ஃப் க்ரூமிங் சுத்தமாக ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது. அது ஒரு வெறுக்கடிக்க வச்சிடும். அதே நேரத்தில் இதெல்லாம் இவர் லைஃப் ஃபுல்லாக இப்படி தான் இருப்பாரான்னா சுக்கிர தசை ஃபுல்லாக அப்படி தான் இருப்பார். இதுவே சூரிய தசை வந்ததுக்கப்புறம் இது இப்படியே மாறிடும். சுக்கிரனுடைய அனைத்து காரகத்துவங்களும் சூரியன்கிட்ட இருக்கும். ஏன்னா இப்போ கிரகம் அஸ்தங்கம் ஆயிடுச்சுன்னா அது ஜாதகருக்கு சுத்தமாக மறுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது கிடையாது. அஸ்தங்கமானதுக்கு காரணம் என்ன? சூரியனோட நெருக்கமாக இருக்கு. சூரியன் எல்லாத்தையும் அதை எடுத்து தன்கிட்ட வச்சிருக்கு. சூரிய தசையில இது முழுமையாக வெளிப்படும். இப்போ உதாரணத்துக்கு மீனத்தில் சுக்கிரன் உச்சம் இருந்தாலும் சூரியனுக்கு ரொம்ப நெருக்கம். இதெல்லாம் சந்திர அதியோகத்தை பற்றி நான் சொல்லும் போது இந்த ஜாதகத்தில் நான் உதாரணமாகவே சொல்லியிருக்கேன். எந்த அளவுக்கு இது நெருக்கமாக இருக்கோ அந்த அளவுக்கு சுக்கிரன் விஷயம் இவ்வளோக்கும் அவர் தனுசு லக்னம் 4 சூரியன் சுக்கிரன். அந்த சுக்கிரன் ரொம்ப சூரியனோட நெருக்கமாகி அஸ்தங்கமாகி 4 திக்பலமாக இருந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தன்னுடைய காரகத்துவத்தை பூரா சூரியன்கிட்ட சரண்டர் ஆகிடுச்சு. அந்த சூரிய தசை பூராவுமே அவருக்கு எதுலேயுமே ஈடுபாடு கிடையாது. யாராவது திருமணத்தை பற்றி பேசினாலே அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுவார். அவர் நம்ம சப்ஜெக்ட் கிடையாதுன்னு எந்திரிச்சு போயிடுவார். அப்படி இருந்தவர் சூரிய தசை ஆரம்பித்த உடனே இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. சூரிய தசையில் தான் கல்யாணம் ஆச்சு. சூரிய தசையில் தான் அவர் ஒய்ஃபை கன்சீவ் ஆனாங்க. ஏன்னா இந்த சுக்கிரன் கொடுக்க வேண்டியது எல்லாத்தையுமே சூரியன் கொடுக்கும்.
எந்த ஜாதகத்திலையுமே ஒரு கிரகம் அஸ்தங்கம் ஆயிடுச்சு, அதனுடைய காரகத்துவம் கிடைக்கல அப்படின்னா இம்மீடியட்டாக என்ன சொல்லணும்னா, அடுத்து வரக்கூடிய சூரியனுடைய பீரியடில், இங்கே சுக்கிரன் அடுத்து சூரியன் வந்தது, வேற ஏதாவது கிரகமாக இருந்தால் சூரியனுடைய புக்தியில் ஜாதகருக்கு அது கிடைக்கும், அந்த புக்தியில் கூட கிடைக்கும். இதை ஸ்ட்ராங்காகவே சொல்லலாம். உதாரணத்துக்கு குருவும் சூரியனும் ரொம்ப நெருக்கமாக இருக்கு, சைல்டு பர்த் டிலே ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு சிம்ம லக்னம், 5ல் குரு, ஆனால் கூட சூரியன், குரு வந்து சூரியனோட ரொம்ப நெருக்கமாகி அஸ்தங்கம் ஆயிடுச்சு. 5ஆம் இடத்து வேலையை குரு செய்யணும், அவர் தான் 5ஆம் அதிபதி வேற, ஆனால் சூரியனோட ரொம்ப நெருக்கமாகி தன்னுடைய காரகத்துவத்தை பூரா சூரியன்கிட்ட இழந்துட்டார். அப்போ இவருக்கு இதை சைல்டு பர்த்தே கிடையாதா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு. யார் கொடுப்பாருன்னா சூரியன் கொடுப்பார். சூரியன் தான் குருவோட ரொம்ப நெருக்கமாகி குரு அஸ்தங்கம் பண்ணது சூரியன் தான். சூரியனுடைய பீரியடில் இது உறுதியாக நடக்கும். அது புக்தியாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு 1-1.5 வருஷத்தில் குரு செய்ய வேண்டியதை பூரா சூரியன் செய்வார். எந்த கிரகத்தோட சூரியன் சேர்ந்திருந்தாலும், எந்த கிரகம் அஸ்தங்கமானாலும், அந்த அஸ்தங்கமான கிரகத்தினுடைய எல்லா காரகத்துவத்தையும் சூரியன் கொடுக்கும். ஸோ இதுதான் இங்கே பாயிண்ட். இந்த கிரகம் இதுவே வந்து புதனுக்கு பெருசாக பயப்பட வேண்டாம். படிப்பு மற்ற விஷயங்கள் அதெல்லாம் எந்த ஒரு தடையும் இருக்காது. ஏன்னா புதன் எப்போவுமே சூரியனுக்கு நெருக்கமாக தான் இருக்கும். சூரியனுடைய ஃபஸ்ட்டு ஆர்பிட்டில் சுற்றுறதே புதன் தான். திருப்பி அது சூரியன் அங்கே ரொம்ப க்ளோஸாக தான் வந்துட்டு போகும். அதனால் புதனுக்கு மாத்திரம் இந்த அஸ்தங்க தோஷம் கிடையாது, அது பெருசாக எடுத்துக்க வேண்டாம். அஸ்தங்கம் உண்டான மற்ற விஷயங்கள், ஏதாவது சில உறவுகளுக்கு டிஸ்டர்ப் ஆகிறது, இது மாதிரி ஏதாவது தான் இருக்குமே தவிர புதன் கொடுக்க வேண்டிய ஒரு அறிவோ படிப்போ மற்ற விஷயங்கள் எதுவுமே அது கெடுக்காது. ஓகே. ஸோ இன்னும் சொல்லப்போனால் இதுவே தனுசு லக்னம், சூரியன் புதன் நெருக்கமாக இருக்கோ, எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கோ அந்த அளவுக்கு தர்மகர்மாதிபதி யோகமே சொல்லலாம். இங்கே புதன் அஸ்தங்கள்லாம் எடுத்துக்க வேணாம். அந்த தர்மகர்மாதிபதி யோகம் இன்னும் பலமாக ஸ்ட்ராங்காக வேலை செய்யும் இருக்கிற இடத்த பொறுத்து. ஓகே. ஒரு உறுதியாக தர்மகர்மாதிபதி யோகம்னா ஒரு நிலையான வருமானம் உண்டு, கான்ஸ்டண்ட்டாக நிலையான வருமானம் உண்டு. எப்போ? ஒரு ஸ்டேஜில் சூரியன்கிறது தந்தையார் அப்படின்னா அப்பாவை விட்டு இவர் கொஞ்சம் விலகி வந்ததுக்கப்புறம், தள்ளி இருக்கும்போது இது நடக்கும். ஓகே. மற்ற கிரகங்கள் எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கோ அந்த அளவுக்கு அதனுடைய காரகத்துவம் மங்கி சூரியனுடைய பீரியடில் இது நடக்கும். இது எல்லா கிரகங்களுக்கும் சொல்லலாம். ஓகே. சூரியனையே அஸ்தங்கம் பண்ணுறது அல்லது கிரகணம் பண்ணுறதுன்னா அது ராகுகேது, அது நம்ம அப்புறம் தனியாக பார்க்கலாம். ஓகே. ஸோ ஜென்ரலாக எந்த ஒரு கிரகமும் சூரியனுக்கு நெருக்கமாக இருக்கும்போது தன்னுடைய பலத்தை இழந்து அந்த விஷயம் சூரியனுடைய பீரியடில் கிடைக்கும். இதுதான் இந்த ரூலினுடைய இது. நீங்கள் இதை வந்து கையில் இருக்கிற அவைலபிள் சார்ட்டோட பார்க்கலாம். எல்லா கிரகத்துக்குமே இது சொல்லலாம். ரைட். நன்றி, வணக்கம்.